ராஜகுமாரி மாதிரி வாழ போறேன். வெயிட்ட நான் வெளியே போட்டிட்டு போறேன். எல்லாம் உன்னோட சேஃப்டிக்காக தான். அந்த வீட்டை அப்பா பேருக்கு எழுதி கொடுத்திருக்காரு. அப்பா இது காட்டலாம். வா வா. என்னங்க இனிமே எங்க குடும்பத்துக்கு எல்லாமே நீங்க தான். உன்னை பொறுத்தளவுல மாப்பிள்ள ரொம்ப நல்லவர். பாய். அன்பு, பாசம், அக்கறை, பரிவு, நம்பிக்கை, இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். குடிப்பீங்களா? என் மேல அன்பு செலுத்தணும். உங்களுக்கு ஒரு புள்ள இருந்தா அவனை எப்படி நம்புவீங்களோ அதே மாதிரி நீங்க என்ன நம்பணும். எனக்கு அதான் மாமா வேணும். மாப்பிள்ள, இத்தனை வருஷமா எனக்கு கிடைக்காத நிம்மதிய, நான் பெத்த என் மூத்த மகன் எனக்கு கொடுக்காத நம்பிக்கைய நீங்க கொடுத்துட்டீங்க மாப்பிள்ள. இனிமே எங்க குடும்பத்துக்கு எல்லாமே நீங்க தான். எல்லாமே நீங்க தான் மாப்பிள்ள. எல்லாமே நீங்க தான். சக்தி, வா சாப்பிடலாம். வா சாப்பிடலாம். அத்தையும் மாமாவும் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. உனக்கு சந்தோஷமா இல்லையா சக்தி? சந்தோஷமா இருக்கு. பின்னையே குரல் இவ்ளோ டல்லா இருக்கு சக்தி? cheer up, come on. சக்தி, நீ சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்தி. ஆனா நீ என்னடான்னா எப்ப பார்த்தாலும் உம்முனே முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க. சரிம்மா, சரி, எங்க ஸ்மைல் ப்ளீஸ். வாவ், சூப்பர்மா. நீ ஸ்மைல் பண்ணும்போதுதான் ரொம்ப அழகா இருக்க. நீ உட்கார சக்தி, நான் உனக்கு சர்வ் பண்றேன். பரவாயில்ல. நோ, நீ உட்காருமா, நான் பரிமாறுறேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரியா? உட்காரு. இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப பிரமாதம் சக்தி. சாப்பிடு. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துதான் சக்தி சாப்பிடணும். அதுதான் ஒரு நல்ல கப்பலுக்கு அடையாளம். என்ன சொல்ற சக்தி? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்னோட அப்பா அம்மாவை பார்த்ததுல நீயும் ரொம்ப சந்தோஷமா இருக்க. சாப்பாடும் ரொம்ப நல்லா இருக்கு. மொத்தத்துல இந்த நாள் ரொம்ப நல்ல நாள் இல்ல? யா, இட்ஸ் a nice day. It's a really nice day. என்ன இது? என்னது இதெல்லாம்? கிச்சன் ஏன் இந்த மாதிரி இருக்கு? அது அது வந்து என்னோட வீட்டு கிச்சன் மாதிரியா இருக்கு. மாடு கண்ணு போட்ட இடம் மாதிரி இருக்கு. ஏன் இப்படி இருக்கு? ஏன்? ஒழுங்கா க்ளீன் பண்ணு. டவல் ஏன் அப்படி இருக்கு?
பாத்தியா இப்ப எவ்வளவு நல்லா இருக்கு, பாக்குறதுக்கே சந்தோஷமா இல்ல? வீடுன்னா சுத்தமா இருக்கணும் சக்தி, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்டா, நீட்டா இருக்கணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்காக தான் சொன்னேன். சரியா செல்லம்? ராஜா, சக்தி போன் பண்ணா, நான் எடுத்து பேசுனப்பா. அழுதுகிட்டே இருந்தா. ஏமா அழறேன்னு கேட்டேன். திரும்பியும் விசும்புறா. அவளுக்கு அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு என் உள் மனசு சொல்லுதுடா. எனக்கு பயமா இருக்குடா ராஜா. ஐயோ அம்மா, நீ தேவையில்லாம எதையாவது போட்டு குழப்பிக்காத. நாங்க எல்லாரும் நேர்லயே போய் பார்த்து பேசிட்டு வந்தோமே, அங்க எந்த பிரச்சனையும் இல்ல. சக்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. வேணும்னா உன் மருமகளையே கேளு. ஆமா அத்தை, அங்க சக்திக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மருமகன் தங்கமானவரு, அவன் மகாராணி மாதிரி இருக்கா. மகாராணி மாதிரி இருக்கிறவ எதுக்காகமா போன் பண்ணி அழணும்? முதல்ல நம்ம எல்லாரையும் பிரிஞ்சிருக்காத்த, மனசு கஷ்டப்படத்தானே செய்யும், அதான் அழுதுருப்பா. கரெக்ட். பிறந்ததுல இருந்தே நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த பொண்ணு இல்லையா? நம்மளை எல்லாம் விட்டு இருக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கும். அப்படி ஒரு மூடுல உனக்கு போன் பண்ணி அழுதுருப்பா. அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாதம்மா. நாங்க கண்ணால பாத்துட்டு வந்ததுதான் சொல்றோம். உன் பேத்தி மாதிரி அதிர்ஷ்டம் பண்ணின பொண்ணு இந்த உலகத்திலேயே யாரும் இல்ல. யாரு? உள்ள வாங்க. சங்கர், நல்லா இருக்கியாப்பா? அம்மா, அவன் எதுக்கு இங்க வந்தான்னு கேளு. அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னடா, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இவன் நீ பெத்த புள்ள இல்லன்னு ஆயிடுமா? என்னம்மா நீயும் பேசாமையே இருக்கிற? என்ன பேச சொல்றீங்க அத்தை? இவனை பெத்து வளர்த்து ஆளாக்குனதுக்கு நம்ம எல்லாரும் மூஞ்சிலே கரிய பூசிட்டு, எவ்வளவு ஒருத்தி பேச்ச கேட்டுட்டு நம்ம எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு ஓடி போயிட்டானே. என்னத்த பேச சொல்றீங்க? சரிப்பா, கேக்குறேன், சொல்லு. இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க? நாங்கெல்லாம் இருக்கோமா, இல்ல கடங்காரங்களுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு நாங்கெல்லாம் ஓடி போயிட்டோம்னு பாக்க வந்தியா? மா, இப்ப என்ன நான் உலகத்துல தப்பு பண்ணிட்டேன்? எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இது ஒரு தப்பா? பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லடா. ஆனா இந்த வீட்டுல உனக்கு இருந்த பொறுப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு ஒதுங்கின பாரு, அதுதான்டா நீ எங்களுக்கெல்லாம் செஞ்ச துரோகம். நான் வெளியே நின்னுகிட்டு இருந்தேன். நான் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என் காது பட சொல்றாத்த. உனக்கு 3 தங்கச்சிங்க, ஒரு தம்பி. அவங்களெல்லாம் படிக்க வச்சு கரை ஏத்துறதுக்குள்ள நீ கிழவனா போயிடுவ. அந்த பாரத்தெல்லாம் இங்கேயே போட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரது நான் வா, இல்லட்டா வேணான்னு சொல்றான். நான் வரேன் இவன் சொல்றாத்த. விடுமா, ஏதோ பேசிக்கிட்டோம், அதையே புடிச்சிட்டு தொங்காதமா. அதுதானடா நடந்துச்சு. எங்க யாருகிட்டயும் சொல்லாம நீங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி போனீங்களே, அதுக்கு என்னடா அர்த்தம்? உங்க புள்ளகிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்கன்னு உன் பொண்டாட்டி வர போன் பண்ணி சொல்றா. அவளெல்லாம் ஒரு மனுஷியா? அவள ஒண்ணும் சொல்லாதீங்க, இங்க நம்ம பிள்ளை சரியில்லை. சரிப்பா, இப்ப எதுக்கு வந்த? மா, நான் ஆபீஸ் விஷயமா ஒரு மாசம் பெங்களூர் போயிருந்தேன். வந்த உடனேதான் கேள்விப்பட்டேன் சக்தி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. என்கிட்ட ஒரு வார்த்தை போன்ல கூட சொல்லல. எதுக்குடா சொல்லணும்? நீ உன் கல்யாணத்தை எங்க யார்கிட்டயாவது சொன்னியா? நான் கூப்பிடல, அது என்னோட சூழ்நிலை. அதுக்காக என் தங்கச்சி கல்யாணத்தை என்கிட்ட கூட சொல்லாம நீங்க எப்படி நடத்தலாம்? அட எங்க அப்பா பெரிய பாசக்கார வெங்காயம். இப்படி கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? நான் எதுக்கு வெக்க பண்ணோம்? சக்திக்கு நான் அண்ணன், என்ன நீங்க சட்டை பண்ணாம ஒரு கல்யாணத்தை நடத்திட்டீங்க. மாமனார் வீட்டுல என்ன கிண்டல் பண்றாங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்க ஒழுங்கா கொடுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்பட வேண்டிய அவசியம் வந்திருக்காது. மனம் திருந்தி வரல, பொண்டாட்டி வீட்டுல கிண்டல் பண்ணிட்டாங்க, அந்த ரோஷத்துல இங்க வந்திருக்கீங்க. ஒரு அண்ணனோட பொறுப்பை சரியா செஞ்சிருந்தா மரியாதை தன்னால கிடைச்சிட்டு இருக்குமேப்பா. எதுவுமே பண்ணாம எங்களை தனியா விட்டுட்டு போயிட்டு இப்போ
மரியாதை கேட்டு வந்திருக்கீங்க. பாத்தீங்களா பாட்டி, பெத்த அம்மாவே என்ன எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. சரிப்பா, வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு என்ன பண்றது? சரி சரி, மேற்கொண்டு வளன்னு பேச்ச வளர்க்காம கிளம்புடா. உன் பொண்டாட்டி போய் சொல்லு, சொந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு போக முடியாத போனதுக்கு காரணம் அவதான ஞாபகப்படுத்துறா. நீங்க எல்லாம் என்ன இவ்வளவு தூரத்துக்கு உதாசீனப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். எவனோ இழிச்ச வாயும் பணக்காரன் மருமகனா வந்திருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த பகுமானத்துல தானே பேசுறீங்க. பாக்குறேன், இன்னும் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். நாளை பின்ன நீங்க என்கிட்ட வராமலா போயிடுவீங்க? டேய், எப்போ உங்ககிட்ட வரமாட்டோம்டா, போயிடு. என் மாப்பிளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. கிளம்பிடாங்க. நான் ஒண்ணு இங்க உட்காந்து சாப்பிட வரல பாட்டி, நான் வரேன் பாட்டி. இருப்பா, கொஞ்ச நாள் போகட்டும். நீர் அடிச்சு நீர் விலகவா போகுது? அதெல்லாம் விலைக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனை முதல்ல போ சொல்லு. என்னையா பண்ற? கேமரா ஃபிக்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஆச்சு சார்? சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணியா? முடிஞ்சது. என்னங்க என்னங்க? ஹாய் டார்லிங், அதுக்குள்ள குளிச்சிட்டியா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றியா? இங்க கொஞ்சம் மெஷரிங் வேலையில நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சதும் டோரை ஓபன் பண்றேன். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஓகே? என்னைய பண்ணிட்டு இருக்க? இன்னும் எவ்வளவு நேரம்? முடிச்சிடறேன். சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணியா? வேலையை முடி. என்னாச்சு? முடிஞ்சதா? முடிஞ்சு சார். வா வா வா. முடிஞ்சு சார். 24 hours லேப்டாப் மொபைல் வழியா உங்க வீட்டை பார்த்துக்கலாம் சார். குட், கிளம்பு. என்னங்க என்னங்க? சக்தி, என் மகாராணிக்கு ஏத்த மாதிரி வீட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணலான்னு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். வாவ், பிரமாதமான ஸ்மெல் சக்தி. இது சோப் வாசனை இல்ல சக்தி, உன்னோட வாசனை. யூ ஆர் a flower சக்தி, a divine flower. ஏன் அப்படி பாக்குற? இவன் என்ன லோசான்னு நினைக்கிறியா? இல்லங்க, அப்படி இல்லங்க. அப்படி நீ நினைச்சாலும் தப்பில்ல சக்தி. ஏன்னா உன் மேல நான் பைத்தியமா இருக்கேன். உன்னை நான் ஒரு புதையல் மாதிரி நினைக்கிறேன். நீ என் கூடவே இருக்கணும் சக்தி. உன்னை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு என் மனசு பதறிக்கிட்டே இருக்கு சக்தி. எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு அடிக்கடி பயமா இருக்கு சக்தி. நீ என்னை விட்டு போக மாட்டல்ல? சொல்லு, என்னை விட்டு போயிட மாட்டியே? வாய திறந்து சொல்லு சக்தி, என்னை விட்டு போக மாட்டல்ல? போக மாட்டேன். வெரி குட். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சக்தி. சக்தி, ஒரு விஷயம் சொல்லவா? இனிமே நான் கதவை பூட்டிக்கிட்டு போக மாட்டேன். அதுக்கு அவசியமே இல்லை. ஓகே டியர், நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். ஈவினிங் நாம டின்னருக்கு வெளியே போலாம். ஓகே?
இருக்காரு. சமயத்துல ஆத்திரப்படுறாரு, ஆனா மறுபடியும் அன்பாயிடுறாரு. கோவப்படாத போது பிரியமா இருக்காரு. சோ அவருக்கு கோவம் வராதபடி நடந்துக்கணும். கரெக்ட். அவருக்கு கோவம் வராதபடி பாத்துக்கிட்டா பிரச்சனையே இல்ல. இப்படி இருந்தா அவருக்கு பிடிக்காது. கோவம் வரும். அவருக்கு கோவம் வரக்கூடாது. வராம பாத்துக்கணும். கரெக்ட். இதான் ஒரே வழி. சக்தி, நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. இடம், காலம், தூரம் எதுவுமே நம்மளை பிரிக்காது. நான் உன்னை பிரிவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. சக்தி செல்லம். ஓடி ஓடி வேலை பார்க்குது. வீடு நீட் அண்ட் கிளீனா இருக்கணும். நீ இப்படி இருந்தா எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காதல்ங்கிறது ஒரு அருமையான ஃபீலிங். எப்பவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, எப்பவும் ஒருத்தர் ஒருத்தர் பிரியாம, எப்பவும் ஒருத்தர் இன்னொருத்தர் நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு அருமையான ஃபீலிங். அத நான் இப்ப ஃபீல் பண்றேன். எப்பவும் உன்னை நினைச்சுக்கிட்டு, எப்பவும் உன்னை பார்த்துக்கிட்டு, எப்பவும் உன் கூட பேசிக்கிட்டு, நாம தான் சக்தி, உண்மையான காதலர்கள். சக்தி, ஐ லவ் யூ டா செல்லம். வந்துட்டீங்களா? நான் ரெடியா இருக்கேங்க. ஓ, முத்து கால் பட்டு அழுக்காயிடுச்சு போல இருக்கு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டுமா? தேவையில்லை, இப்படியே போலாம். நீங்க ஃப்ரெஷ் அப் பண்ணிக்க வேண்டாமா? வேண்டாம், போலாம் வா.